ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோனா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆமாம், ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மிகவும் தேவையான பொருள். ஆமாம், நாங்கள் அதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் வந்து இருந்துச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, ஆர்டர் போட்டோம். ஆமாம், ஆனால் வந்து இப்போ வாங்கிட்டு வந்ததுல நிறைய பேர் வந்து இதனால தான் வந்து ஆர்டர் போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து வாங்க இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடு வந்து பாரு, இண்டக்ஷன் ஸ்டவ் தான் வாங்கியிருக்கோம். பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப், கரண்ட் அடுப்புன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் எங்கள் ஊரில் வாங்கியிருக்கோம். எங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கோம். ஆமா, இதுவே 2000 ரூபாய் ஆயிப்போச்சு. நான் நல்ல வேலை ஆர்டர் போட்டுட்டு என்னைக்கு நான் ஆர்டர் போட்டனோ, ஆர்டர் போட்டேன் அன்னைக்கு சாயந்தரமே வந்து கேஸ் தட்டுப்பாடு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன், அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துருச்சு, விலையும் அதிகமாயிடுச்சு. பார்த்துக்கோங்க, ஏதோ எங்களுக்கு ஒரு கெட்ட நேரத்துலேயே ஒரு நல்ல நேரம். எங்கள் இண்டக்ஷன் ரிப்பேர் ஆகிறதுக்கும் இதை நாங்கள் ஆர்டர் போடுறதுக்கும் கேஸ் தட்டுப்பாடு ஆகிறதுக்கும் சரியா போச்சு. இப்போ வந்து இதை வந்து மேடம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. கொரியர் ஆஃபீஸ் வேற தெரியல, அமேசான் டெலிவரி வேற தெரியல. அப்புறம் அதை வேற ஒரு பையன் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பையன்கிட்ட கேட்டு அங்கே போய் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டோம். எப்படியோ ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ நாங்கள் இதை அன்பாக்சிங் என்ன சொல்றது 2-3 பிராண்ட் பார்த்தோம், கடைசியில இதான் முடிவு பண்ணோம். வாங்க பாப்போம் என்ன பண்ண போறாங்க. பாக்ஸ்லாம் உடைஞ்சு தான் இருக்கு, உள்ள பொருள் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆமா, எப்படி நம்ம ஓபன் பண்றது? அப்படிதான், இது டேப் மட்டும் வெட்டிட்டீனா? இங்க டேப் வெட்டிட்டேனே, அவ்வளவுதான். வெட்டிட்டீனா? வேற எங்க டேப் போட்டுருக்காங்க? இருங்க, இதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் வெளியே. இது கையை பத்திக்கொள், முதல்ல அந்த கட் பண்ணு. இதை எடுத்துட்டு இதை எடுக்கணும். பாக்ஸ் இன்னும் ஓபன் பண்ணல, இப்பதான் நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓபன் பாக்ஸ் டெலிவரி கிடையாது. ஆமா, நாங்க அமேசான்ல வாங்குனனால ஓபன் பாக்ஸ் டெலிவரி கிடையாது. இதே பிளிப்கார்ட்ல வாங்கிட்டோம்னா அவங்களே ஓபன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. என்னாச்சு? அட்ரஸ் அதெல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு தான் முட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு. இப்போ பாருங்க, வெளியே எடுக்க போறோம் இண்டக்ஷனை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கேன், புதுசாக வாங்கியிருக்கேன் இண்டக்ஷன். யூஸ் பண்ண மனசு வராதான். இது வந்து என்னது காமிங்க, பாருங்க செமையா இருக்கு, வழுவழுன்னு. எந்த வித டேமேஜ் இல்லாம வந்திருக்கான்னு பாத்துக்கப்பா. இது வந்து யூசர் மேனுவல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. நாங்க ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ணல, விளம்பரம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஏதோ ஒன்று வாங்கியிருக்கோம் எங்க பட்ஜெட்டுக்கு. நாங்க வாங்கியிருக்கோம், அதனால வந்து நாங்க இதோட 3 டிமார்ட் போய் பார்த்துட்டு வந்தோம். நிறைய இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தோம். ஆமா, அப்புறம் கடைசியில் இதுதான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். டச் ஸ்கிரீன் கூட இருந்துச்சு நமக்கு. டச் ஸ்கிரீன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து பட்டன் இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம். 19வது பேஜ்ல வந்து வாரண்டி கார்டு, இங்க பாருங்க, வாரண்டி கார்டு ஒன்னு சொல்லி அந்த மேனுவல்லயே இருக்கு. இது வந்து 1 வருஷம் வாரண்டி சொல்லிருக்காங்க. பெருசா இருக்க மாதிரி இருக்குல பாவா, இதுக்கு எங்க பழைய இண்டக்ஷன்ல ஃபேன் சிறுசா இருந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எனக்கு ஃபேன் தெரியாது, உங்க அப்பா சொல்லி தான் தெரியும். அப்பா தான் ஃபேன் கண்டுபிடிச்சிருக்காரு. எங்க அப்பா எங்க வீட்ல இண்டக்ஷன் ஸ்டவ் இல்ல. ஆமா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நாங்க புதுசா வாங்கியிருக்க இண்டக்ஷன் ஸ்டவ். இது வந்து ஏதோ வந்து சூடா எப்படி யூஸ் பண்ணணும் நீங்க படிச்சீல. இங்க வந்து என்னன்னா கொதிக்க வைக்க கூடாதாம். கொதிக்க வச்சு தண்ணியோ பால்டி ஏதாவது கொதிச்சு இதுக்குள்ள விழுக கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு உடனே தொட்டோம்னா வந்து இது வந்து ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது வந்து எல்லா மின்சாதன பொருட்கள் அனைத்துமே வந்து பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. குழந்தைங்க கிட்ட கொடுக்காதீங்க, பக்கத்துல வைக்காதீங்க. இதுல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னா, தோசை சப்பாத்திக்கு ஒரு டைமர், தோசைக்கு தனியா அவங்க அப்புறம் டைமர் செட்னு ஒன்னு இருக்கு, பிரஷர் குக்கருக்கு ஒன்னு இருக்கு, கறி சமைக்கிறதுக்கு, இட்லி சமைக்கிறதுக்கு அவங்களே செட், நாம செட் பண்ண தேவையில்லை, அவங்களே செட் பண்ணிக்குவாங்க. அப்புறம் டீப் ஃப்ரை ஒன்னு இருக்கு. ஆமா, ஹீட் மில்க், கீப் வார்ம், அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு. இது என்னது பாவா, இது ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்றது. 270 அந்த மாதிரி இது வந்து 10 எக்ஸ்ட்ரா வேணுமோ. ஓகே फ्रेंड्स, இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கீங்க. ஆமா, கேஸ் கிடைக்காத சமயத்துல போட்டுருக்காங்க. ஆனா நாங்க இது வந்து தண்ணி வைக்க தான் யூஸ் வாங்கிருக்கோம். ஆமா फ्रेंड्स,
இத்தனை போட்டிருக்காங்க. நம்ம தண்ணி தான் காய வைக்க போகிறோம். சூப்பரா இருக்கு. பாருங்க, இப்போ வந்து கேஸ் தட்டுப்பாடு சமயத்துல எல்லாரும் இந்த மாதிரி தான் வந்து இப்போ நாங்க வந்து வாங்கி கேஸ் பயன்படுத்தணும். வாங்கிட்டோம். வேற எங்க வழி அம்மா இல்ல. வீட்ல வந்து கேஸ் புக் பண்ணி கேஸே வரல. அங்க வந்து இண்டக்ஷனும் இல்ல. ரொம்ப சிரமம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் வந்து கேஸ் கிடைக்காத சமயத்துல இந்த மாதிரி ஏதாவது கிராமப்புறங்கள் எல்லாம் விறகெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து யூஸ் பண்ணி பழக்கி இருப்பாங்க. நகர்ப்புறங்கள்ல விறகு கிடைக்காது. யூஸ் பண்ணாலும் வந்து பிரச்சனை ஆயிடும். பக்கத்து வீட்டில் புகை வருது அப்படி இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் யுவா பிந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நாங்கள் உங்கள் யுவா பிந்து. பாய் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்க்கட்டா.